அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய ராமானுஜம் அகாடமி சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கடந்த காணொலியில் ஃபஸ்ட்டு காணொலியில் நோட்டிஃபிகேஷன் பார்த்துருந்தோம். அடுத்த காணொலியில் பொது தமிழுக்கான பாடத்திட்டங்கள், எந்தெந்த யூனிட்டு எப்படி படிக்கணும், எவ்வளோ மதிப்பெண்கள், இதுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த காணொலியில் பார்த்துருந்தோம். இப்போ அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் நாம் யூனிட் 7 அலகு 7லிருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். வாங்க இன்றைய காணொலிக்கு போகலாம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் மொத்தம் கொடுக்கப்பட்ட 7 யூனிட்டில் நம்ம அதிகபட்ச முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது இந்த 7வது யூனிட்டு தான். ஏன் அப்படின்னா இதில் தான் நம்மளுக்கு டைரக்ட் கொஷின்ஸ் வரும். டைரக்ட் கொஷின் அப்படிங்கிறது படித்த வினா கேள்வி அப்படியே வினா பதிலாக வரக்கூடியது இதுதான். மற்றது எல்லாமே நாம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி எழுதுறது போல் இருக்கும். இந்த 7வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் இருக்குது, அறநூல்கள் இருக்குது, தமிழ் சான்றோர்கள் பற்றிய தகவல்கள் இருக்குது. அப்போது இதை படித்தோம் அப்படின்னா நமக்கு 15 மதிப்பெண்கள் இருக்குது. இப்போ இதில் 15 மதிப்பெண்கள் இந்த யூனிட்டில் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. இதில் 5 கொடுத்துருப்போம். இது 5ல் 15. இப்போ முதல்ல 7வது யூனிட்டில் முதல்ல நம்ம சொல்லக்கூடியது திருக்குறள் தொடர்பான செய்திகள் மற்றும் 20 அதிகாரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் நாம் திருக்குறள் தொடர்பாக தமிழ் பாடப்புத்தகத்தில், அதாவது நம்மளுடைய பாடக்குறிப்புகள் 2 விதமாக கொடுத்துருப்போம். என்ன அப்படின்னா முதல்ல புத்தகத்தின் உள்ளே, பாடப்புத்தகத்தின் வெளியே அப்படிங்கிறது. அதில் அப்படி நம்ம வெளியேன்னு கொடுத்துருந்தாலும் அது கூடுதல் தகவல் தான். நாம் பாடப்புத்தகத்தின் உள்ளே அப்படின்னு கொடுக்கக்கூடிய தகவல்களை 100% படித்து முடிச்சிடணும், தெளிவாக இருக்கணும். அதில் பாடப்புத்தகத்துக்கு வெளியில் தரக்கூடியது கூடுதல் தகவல்கள். அதிலிருந்து வினாக்கள் வருமா வராதா அப்படிங்கிறது நம்ம ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய இது இல்லை. அது கூடுதலாக நம்ம இருந்த தகவலை கொடுத்தது. அப்போ முதல்ல இன்னும் சொல்லப்போனால் 3ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை பழைய புதிய பாடப்புத்தகத்தில் இருந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸுக்கான பாடக்குறிப்புகள் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு மெட்டீரியல் தமிழ் ரெடி பண்ணுறதுக்கே. அதன் பிறகு முதல்ல நம்ம 100 வினாக்கள் பொது தமிழை படித்ததுக்கு பிறகு சைடு பை சைடாக கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஆப்டிடியூடு பார்க்க போகிறோம். கடைசியாக தான் நம்ம ஜென்ரல் சயின்ஸு பார்க்க போகிறோம். ஜென்ரல் சயின்ஸும் நமக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஜென்ரல் சயின்ஸு நமக்கு காலம் இல்லை அப்படின்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, இப்போ தமிழுக்கு எப்படி சொன்னோமோ அதே போல் அதுக்கு நம்ம சொல்லிவிட்டு அதன்படி பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் எதிர்பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நாம் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்கக்கூடியது அப்படியே படிக்கிறது தான், அது வினாவாக வரக்கூடியது. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் அதிகமாக தரலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடியது ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை காதால் பாட்டு கேட்குறது போல் கேட்டாலே நீங்கள் போதும். இதுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து கேட்கக்கூடிய. ஏன் அப்படின்னா நான் இதில் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி கதைகள் நிறைய பேசும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ரிவிஷன் பண்ணும்பொழுது நம்முடைய அகாடமி நண்பர்கள் மாணவர்கள்ட்ட அதிகமாக நம்ம சொல்கிறது தமிழ் கரண்ட் அஃபேர்ஸு இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு கேளுங்கன்னு தான் சொல்கிறோம். நம்மளுடைய ஆடியோவை கேளுங்க. ஜென்ரல் சயின்ஸையும் மேத்ஸையும் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. படிக்கக்கூடியதை நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். இப்போ ஒன்று கண்ணு மூலியமாக படிக்கக்கூடியது. கண்ணு மூலியமாக படிக்கக்கூடியதை நீ என்ன சயின்ஸையும் மேத்ஸையும் தான் வச்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸையும் தமிழையும் நீங்கள் என்ன பண்ணணும், காது வழியாக தான் கேட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும். காது வழியாக கேட்கும்போது கதைகள் அதிகமாக சொல்லி பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ரிவிஷன் பண்ணும்பொழுது டைம் பத்தாமல் போயிடுது. அதனால் தேவைப்படும் இடத்துல தான் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் அதிகமாக கொடுக்க போகிறோம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே ரீடிங் போல் தான் போயிட்டு இருக்கும். அதனால் நிறைய நண்பர்கள் கோவப்பட்டாங்க. அந்த போட்டாலும் நம்மளுடைய சொல்கிறது எப்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதனால் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு சொல்லக்கூடிய தகவலை நல்லா காதில் உள்வாங்கி படிக்க ஆரம்பிங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருந்தோம் 3000 சம்திங், அதாவது 4000க்குள்ளே காலி பணியிடங்கள் இருந்துச்சு. இதை 4000ன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அது 100ஆக இருந்தாலும் சரி 10,000 இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இன்றைய சூழ்நிலைக்கு தான் கொடுத்துருக்குறாங்க காலி பணியிடங்கள். அது ரிசல்ட் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக இதை விட அது 3 மடங்குகள் ஆகுவதற்கான வாய்ப்புகள் தான் நடந்திருக்கு, அது எந்த தேர்வாக இருந்தாலும் சரி. அதனால் எவ்வளோ பணியிடங்கள் இருக்குது, அதெல்லாம் தேவையில்லாத கதைகள் பேசி நேரத்தை வீணடிக்கக்கூடிய நேரம் இல்லை நமக்கு. ஜூலை நமக்கு எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம், காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்கிறது போல் உங்களுடைய வேலைகள் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, படிப்பு, சாப்பாடு, தூக்கம், இது 3 மட்டும்தான் இருக்கணும். இதுக்கு இடையில வெட்டித்தனமாக கதை பேசுகிறது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு வேலை வேணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 3 மட்டும் கடைப்பிடிங்க. நல்லா படிங்க. அதே போல் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் ரிலாக்ஸுக்காக பாட்டு கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சது போல் பாட்டு கேட்குறதோ இல்லை காமெடி கேட்குறதோ அதை பண்ணுங்கள். மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு படிக்கணும். படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம படிக்கிறது வேஸ்ட்டாக போயிடும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் படிச்சுட்டு நல்லா தூங்குங்க. தூக்கம் முக்கியம். எப்போல்லாம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். நாம் நேரடி வகுப்பில் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு படிக்காதீங்க. தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குங்க. ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட்டு படிங்க தூக்கம் வரும்பொழுது. நைட்லேயும் அதே போல் எப்போ படிக்கணும். ஒரு சில பேர் வந்து நைட்டில் படித்தா எனக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து விடியற் காலையில் படித்தா நல்லா இருக்குங்கிறாங்க. சயின்டிஃபிக்காக விடியற் காலையில் படிக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ, என்னுடைய நண்பர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் அந்த அறிவியல் பூர்வமாகலாம் செயல்பட்டு சாதிக்கலை. எல்லாருமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அதுக்கு தகுந்தது போல் தான் படிச்சிருக்கோம். ஆனால் கூடுதலாக படிக்கணும், நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், மனதில் பதியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விடியற் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறது தான் மிக மிக நன்மை தரக்கூடியது. ஓகே, நம்ம இந்த கதைகள் பேசுகிறத இந்த காணொலியோடு நிப்பாட்டிடுறோம். இதன் பிறகு அட்வைஸ் பண்ணுறது எப்படி அந்த இதெல்லாம் இல்லை, எல்லாமே இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம சொல்லிட்டோம். நோட்டிஃபிகேஷன் வீடியோலையும் சொல்லிட்டோம். சிலபஸ் டிஸ்கஷன், பொது தமிழ் பாட குறிப்புகள் அந்த வீடியோவிலையும் நம்ம எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இதன் பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு காணொலியிலையும் நம்மளுடைய பாடக்குறிப்புகளை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இதுதான் நம்ம திரும்ப திரும்ப உங்களை நான் கேட்க சொல்லியிருக்கிறது. இந்த வீடியோவை திரும்ப திரும்ப ஆடியோவாக போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. சாப்பிடும்போது கேளுங்க, தூங்கும்போது, அதாவது தூங்கும்போதுனா படுக்கிறதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணிவிட்டு படுங்க. 10 தகவல் உள்ளே போகும், காதுக்குள்ளே போகும். அதே போல் குளிக்கும்போது போடுங்க. நிறைய பேர் நம்ம சொல்கிறதெல்லாம் சிரித்தாங்க. நம்ம சொல்கிறத கேட்டு சாதித்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதனால் வீட்டில் நண்பர்கள் நம்மளை வந்து ஏளனம் செய்பவர்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் காதில் வாங்காமல் வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு எங்கே ட்ராவல் பண்ணும்போது ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு கேளுங்க. தூங்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு கூட கேளுங்க. ஹெட்ஃபோன் அதிகமாக பயன்படுத்தாதீங்க. இரைச்சல் அதிகமாக உள்ள பகுதி இல்லை நைட்டில் தூங்கும்போது அப்பா அம்மாவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. மற்ற டைமில் நீங்கள் லவுட் ஸ்பீக்கர் வச்சு தகவலை கேட்டுக்கிட்டு தூங்குங்க. சாப்பிடும்போது கேளுங்க. எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் கேளுங்க. இதை கேளுங்க, மேசை பாருங்கள். ஓகே, முதல்ல நம்ம திருக்குறள் தொடர்பான செய்திகளை பார்க்க போகிறோம். அடுத்த காணொலியில் அந்த 20 அதிகாரங்கள் என்னென்னவோ அதை பொருளோட பார்க்கலாம். முதல்ல திருக்குறளை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா திருக்கூட்டல் குறள் அப்படின்னு பிரிக்கலாம். திருக்குறளை பிரித்து எழுதுறதல் அப்படிங்கிறது திருக்கூட்டல் குறள் அப்படின்னு பிரித்து எழுதுகிறோம். இதை இயற்றியவர் திருவள்ளுவர். இதை வந்து சிறந்த குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல். அதனால தான் இது என்ன பண்ணிட்டாங்கன்னா திரு அப்படிங்கிற ஒரு அடைமொழி கொடுத்து திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 14 அதாவது சங்க அந்த இலக்கியங்களை வந்து 14 கீழ்கணக்கு 14 மேல் கணக்கு அப்படின்னு பிரிச்சுருக்கிறாங்க. முன்னாடி பாடத்திட்டத்தில் அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த பிரிவுலாம் கிடையாது. கீழ்கணக்கு மேல் கணக்கெலாம் கிடையாது. அறநூல்களில் ஒரு 10 வகையான டாபிக் இருக்குது. அது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் இந்த திருக்குறள். அடுத்ததாக இதனுடைய குறள் வந்து 2 அடி வெண்பாக்களால் ஆனது. 2 அடி வெண்பா, 2 அடிகள் தான். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதிகமாக வளவலன்னு பேசாமல் 2 வரியில் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லி முடிச்சிருப்பார். அதுதான் இது என்னன்னு சொல்கிறோம், 2 அடி வெண்பா. அடுத்ததாக திரு அப்படிங்கிறது தான் இதை சிறப்பு அடைமொழின்னு சொல்கிறோம். குறள் தான் இது. அதை எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா சிறந்த குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல். அதனால் வந்து இதை வந்து திரு அப்படின்னு ஒரு சிறப்பு அடைமொழி வந்திருக்கும்.
தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வரும் முதல் நூல் எது அப்படின்னா அந்த திருக்குறள் தான். கேட்கலாம், திருவாசகம் வரலாமே அப்படின்னு. அது இப்போ இவங்க சொல்கிறது முதல்ல திரு அப்படிங்கிற அடைமொழியோட வந்த நூல் எது அப்படின்னா இந்த திருக்குறள் தான். திருக்குறளை வந்து இலக்கண குறிப்பில் சொல்லணும் அப்படின்னா இதை வந்து அடையெடுத்த கருவி ஆகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளுக்கு வந்து இலக்கண குறிப்பெலாம் நமக்கு இப்போ புது பாடப்பகுதியில் கிடையாது. இருந்தாலும் திருக்குறள் பகுதியில் வர்றதால இதோடைய இலக்கண குறிப்பு அடையெடுத்த ஆகு பெயர். அடுத்ததாக இதனுடைய உட்பிரிவுகள் பார்க்கும் பொழுது 3 இயல்களாக பிரிக்கிறாங்க. 133 அதிகாரங்கள் இருக்குது. அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் வீதம் 1330 குறள்கள் உள்ளன. நீங்கள் இதை பாடல்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணக்கூடாது, இதுக்கு குறள்கள் தான். 1330 குறள்கள். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த சொன்னோம்ல 3, 133, 1330 இது எல்லாமே அது பிரிவுகளாக நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த பால் 3 பால் சொன்னோம்ல, அது என்னென்ன? அறம், பொருள், இன்பம் அப்படின்னு 3 பால்கள். அந்த 3 பால்லையும் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? 133 அதிகாரங்கள் சொன்னோமா? அந்த 133 அதிகாரமும் அறத்தில் எத்தனை அதிகாரம் வந்திருக்கு? 38 அதிகாரங்கள். சரியா? இயலில் பார்க்கும்பொழுது அது 4 இயல்கள் வந்திருக்கு. அப்போ என்னென்ன இயல் அது? அறத்தில் வரக்கூடிய அதிகாரங்கள் மொத்தம் 38, அறத்துப்பாலில் வரக்கூடிய மொத்த இயல்கள் 4. அது என்னென்ன இயல்கள்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படிங்கிறது 4 இயல்கள் வந்திருக்கு. இந்த 4 இயல்களையும் நம்ம பிரித்து பார்க்குறோம் அப்படின்னா பாயிரவியலில் 4 அதிகாரங்கள் இருக்கும், இல்லறவியலில் 20 அதிகாரங்கள் இருக்குது, துறவரவியலில் 13 அதிகாரங்கள் இருக்குது, ஊழியலில் 1 அதிகாரம். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 4, 24, 37, 38. அப்போ 38 வந்துருச்சான்னு பாருங்கள். மொத்த அதிகாரங்கள் அறத்துப்பாலில் வரக்கூடிய பாயிரவியலில் 4 அதிகாரமும், இல்லறவியலில் 20 அதிகாரமும், துறவரவியலில் 13 அதிகாரமும், ஊழியலில் 1 அதிகாரமும், மொத்தம் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் 38. இதில் எத்தனை இயல்கள் சொல்லியிருக்கோம்? 4 இயல்கள். இப்போ அறம் முடிஞ்சிருச்சா? அடுத்ததாக ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது பொருள். இப்போ பொருட்பாலில் வந்து மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குன்னா 70 அதிகாரங்கள் இருக்குது. இதில் வந்திருக்கக்கூடிய இயல்கள் பார்த்தோம் அப்படின்னா 3 தான். என்ன? அரசியல், அமைச்சியல், ஒழிபியல். அரசியலில் 25 அதிகாரமும், அமைச்சியலில் 32 அதிகாரமும், ஒழிபியலில் 13 அதிகாரமும் வந்திருக்கு. இப்போ இதை 3 ஆட் பண்ணி பாருங்கள். 25 + 32 + 13 எவ்வளோ வருது? 70 அதிகாரங்கள். பொருட்பாலில் உள்ள மொத்த இயல்கள் 3. அந்த இயல்கள் அரசியல், அமைச்சியல், ஒழிபியல். அடுத்ததாக அடுத்த பால் என்ன அப்படின்னா இன்பத்துப்பால். இன்பத்துப்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னா 25 அதிகாரங்கள் இருக்குது. அந்த 25 அதிகாரங்களில் 2 இயல்கள் இருக்குது. ஒன்று களவியல், இரண்டாவதாக கற்பியல். அப்போ களவியலில் வரக்கூடியது 7, கற்பியலில் வரக்கூடியது 18 அதிகாரம். மொத்தம் 25 அதிகாரம். அப்போது மொத்த அதிகாரம் எவ்வளோ சொல்கிறோம்? 25 அதிகாரம். இன்பத்துப்பாலில் மொத்த அதிகாரம் 25, திருக்குறளில் மொத்த அதிகாரம் 133. அப்போது ஆரம்பத்தில் பார்த்துருந்தோம் 3 பால்கள், 133 அதிகாரம், 1330 குறள்கள் அப்படின்ட்டு. அப்போ இங்கே ஒரு 9 அப்படின்னு வருது. என்ன? 7. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, இது எதை குறிக்கக்கூடியது? இயல்கள். 4 இயல்கள் அறத்துப்பாலிலும், 3 இயல்கள் பொருட்பாலிலும், 2 இயல்கள் இன்பத்துப்பாலிலும் வரக்கூடியது தான் அந்த மொத்த தொகை 9 இயல்கள். இப்போ காமத்துப்பால் அப்படின்னாலும் இன்பத்துப்பால்னாலும் ஒன்று தான், தெரியாது எல்லாத்துக்கும். ஓகே, இது நூலினுடைய உட்பிரிவுகள். இதன் பிறகு தான் நம்ம முக்கியமான தகவல்கள்லாம் பார்க்க போகிறோம். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் எது அப்படின்னா இந்த திருக்குறள். அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும். உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் தான் இந்த திருக்குறள். இது அரங்கேற்றப்பட்ட இடம் எது அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தான் இதை அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. மலையத்துவசன்
மகன் ஞானப்பிரகாசம் வந்து 1812 முதல்ல தஞ்சாவூரில் தான் அச்சிட்டு இதை வெளியிட்டிருக்காரு. முக்கியமான வினா இது. யார் வந்து முதலாக அச்சிட்டது யார் அப்படின்னா மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 தஞ்சையில். பரிமேல் அழகர் உரையுடன் முதலில் பதிப்பித்தது யாருன்னா ராமானுஜ கவிராயர் தான் 1840 பதிப்பிச்சிருக்காரு. இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எதுன்னா குறிப்பறிதல். 133 அதிகாரம் பார்த்தோம்ல, அதில் குறிப்பறிதல் அதிகாரத்தில் அப்போ கேட்கலாம், குறிப்பறிதல் அதிகாரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோ? 2 முறை வருதுங்கிறதால அதில் 20 பாடல்கள் வந்திருக்கும். நம்ம பாடல்கள் சொல்கிறது தவறு, குறள்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 20 குறள்கள் வந்திருக்கும். அடுத்ததாக கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. கோடி. அடுத்ததாக 10 அதிகார பெயர்கள் உடைமை என்னும் சொல்லில் அமைந்துள்ளன. திருக்குறளில் உள்ள உடைமைகள் மொத்தம் 10. எப்படின்னா அன்புடைமை, பண்புடைமை அப்படின்னு நம்ம உடைமைகள் சொல்கிறோம்ல, அதுபோல் உடைமை அப்படிங்கக்கூடிய அதிகாரங்கள் மொத்தம் எவ்வளோன்னா 10 அதிகாரங்கள் வந்திருக்கு. உலக மொழியில் உள்ள அறநூல்களில் முதன்மையானது எது அப்படின்னா இந்த திருக்குறள் தான். மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான், அறவுரை தான் இந்த திருக்குறள். உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்லின் மாளிகையில் இந்த திருக்குறளை வச்சிருக்கிறாங்க. இங்கிலாந்து நாட்டின் அருங்காட்சியகத்தில் விவிலியத்துடன் இந்த திருக்குறளை வச்சுருக்காங்க. அடுத்ததாக திருக்குறளின் முன்னோடி அப்படின்னு எந்த நூலை அடைமொழியாக அழைக்கிறாங்க அப்படின்னா புறநானூறு. திருக்குறளின் முன்னோடி என்று அழைக்கப்படும் நூல் வந்து புறநானூறு. திருக்குறளின் விளக்கம் என்று அழைக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா நாலடியார். திருக்குறளின் விளக்கம் என்று அழைக்கக்கூடிய நூல் நாலடியார். அடுத்ததாக திருக்குறளின் சாரம் என்று அழைக்கக்கூடிய நூல் வந்து நீதிநெறி விளக்கம். திருக்குறளின் ஒழிபு என்று அழைக்கக்கூடிய நூல் வந்து திருவருட்பயன். இது சொன்னது யாருன்னா உமாபதி சிவம் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். எதுனா திருக்குறளின் ஒழிபு வந்து திருவருட்பயன் சொன்னது வந்து உமாபதி சிவம். அடுத்ததாக திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா அற இலக்கியம், இயற்கை வாழ்வில்லம், ஈரடி வெண்பா, உத்திர வேதம், உலக பொதுமறை, தமிழர் திருமறை, தமிழ்மறை, தமிழ் மாதின் இனிய உயர்நிலை, திருவள்ளுவ பயன் அப்படின்னு சொன்னது. திருவள்ளுவ பயன் சொன்னது நச்சினார்க்கினியர். அடுத்தது திருவள்ளுவம், தெய்வ நூல், நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு, பொதுமறை, பொய்யாமொழி, பொருளுரை அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இது பொருளுரைன்னு சொன்னது வந்து மணிமேகலை நூலில் இடம்பெற்றிருக்கும். அடுத்ததாக முதுமொழி, முப்பால், வாயுரை வாழ்த்து அப்படிங்கிறது எல்லாமே திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு வேறு பெயர்கள். அடுத்தது இது எங்கெங்கெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இது வரைக்கும் 107 உலக மொழிகளில் வந்து இதை மொழிபெயர்த்துருக்குறாங்க. ஆங்கிலத்தில் யாரெல்லாம் மொழிபெயர்த்துருக்காங்க அப்படின்னா ஜியு போப் அவங்க 1886 மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு ஆங்கிலத்தில். அடுத்ததாக வாவேசு ஐயர், ராஜாஜி, KM பாலசுப்ரமணியன், இவங்க எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்ப்பு செஞ்சவர் வீரமாமுனிவர், ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பு செஞ்சவர் கிரால், ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செஞ்சவர் ஏரியல், வடமொழியில் மொழிபெயர்ப்பு செஞ்சவர் அப்பா தீட்சிதர், இந்தியில் மொழிபெயர்ப்பு செஞ்சவர் PD ஜெயின், தெலுங்கில் மொழிபெயர்ப்பு செஞ்சவர் வைத்தியநாத பிள்ளை இவங்க. அடுத்ததாக வக்கப்போலி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்குது, மொழி இருக்குது. அது யார் பேசக்கூடிய மொழி அப்படின்னா நரிக்குறவர்கள் பேசக்கூடிய மொழி தான் இந்த வக்கப்போலி. இந்த வக்கப்போலி மொழியில் மொழிபெயர்ச்சது யாருன்னா வட்ட சின்னமணி அப்படிங்கிறவர் திருக்குறளை மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு. அடுத்ததாக திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர் யாருன்னு பார்க்குறோம். தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேல் அழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர் அப்படிங்கிறது. அதுதான் இந்த 10 பேரை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த பதின்மர் அப்படிங்கிறது. இப்போ நவரத்தினம் அப்படின்னா எத்தனை ரத்தினங்கள்? 9. அப்போ பதின்மர் அப்படிங்கக்கூடியது எதை சொல்கிறோன்னா 10 பேரை குறிக்கக்கூடிய சொல்லு தான் பதின்மர். சரி, இந்த 10 பேரில் மணக்குடவர், பரிமேல் அழகர், பருதி, பரிபெருமாள், காளிங்கர் ஆகிய 5வரின் உரை மட்டும்தான் இன்றைய அதாவது நமக்கு கிடைச்சிருக்குது.
மொத்தம் 10 பேர் எழுதுனதில் 5 பேர் யார் யாருன்னா மணக்குடவர், பரிமேல் அழகர், பரிதி, பரிபெருமாள், காளிங்கர் ஆகிய 5வரின் உரை தான் கிடச்சிருக்கு. அந்த 5 பேரில் உரை வந்து யார் ஃபஸ்ட்டு எழுதுனாங்க அப்படின்னா மணக்குடவர் தான் திருக்குறளுக்கு முதலாக உரை எழுதியிருக்கிறாரு. இதில் வந்து யார் சிறந்தது? 5 பேர் உரை கிடைச்சிருக்கு. 10 பேர் எழுதியிருக்கிறாங்க, 5 பேர் உரை கிடைச்சிருக்கு. அந்த 5 பேர் உரையில் வந்து முதல்ல எழுதினவர் மணக்குடவர். அந்த அதில் வந்து சிறந்த உரையாக கருதப்படுகிறது யாருடைய உரை அப்படின்னா பரிமேல் அழகருடைய உரை தான். அடுத்ததாக இவர்களில் காலத்தால் முந்தையவர்கள் அப்படின்னு யாரை சொல்கிறோம்னா, காலத்தால் முந்தையவர் வந்து தருமர், காலத்தால் பிந்தியவர் வந்து பரிமேல் அழகர் அப்படிங்கிறது. இவங்க ஆரம்பத்தில் எழுதினவங்க, அந்த காலத்தில் எழுதினா அந்த பதின்மர் இவங்க. அதன் பிறகு தமிழ் அறிஞர்கள், தமிழ் புலவர்கள் வந்து அதன் பிறகு இதை வந்து உரை எழுதியிருக்கிறாங்க. அது யார் யாருன்னு பார்க்குறோம் அப்படின்னா, மூவா என அழைக்கக்கூடிய மு வரதராசனார், நாமக்கல் கவிஞர் என அழைக்கக்கூடிய வே ராமலிங்கனார், புலவர் குழந்தை, ராமானுஜ கவிராயர், இவங்கெல்லாம் வந்து அதன் பிறகு வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இதுலேயும் பிறகு உரை எழுதினவர்களும் பதின்மர் இங்கே இருக்கிறாங்க. சரவண பெருமாள் ஐயர், தண்டபாணி தேசிகர், நாவலர் நெடுஞ்செழியன், பாரதிதாசன், அரஞ்சண்முகனார், புலவர் குழந்தை, இவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, அதன் பிறகு திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க. ஏன் இப்போ முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் கூட இதுக்கு உரை எழுதியிருப்பார். அதை நம்ம பாடப்பகுதியில் கொடுக்கல, அதனால் விட்டுட்டோம். ஆனால் மு கருணாநிதி அவங்களும் இதுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. அடுத்ததாக இதுவரைக்கும் திருக்குறளை பற்றி தகவல் பார்த்தோம். அடுத்ததாக திருவள்ளுவர் தொடர்பான தகவல்கள். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இவர். சரியான வரையறுத்து சொல்ல முடியாது. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவருடைய உருவமே வந்து ஒரு இமேஜின், கற்பனை வடிவில் தான் வரைஞ்சது. திருவள்ளுவருடைய உருவம் அப்படிங்கிறது சரியான உருவம் இல்லை, இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கற்பனையில் வரையப்பட்ட ஒரு உருவம் தான் அந்த திருவள்ளுவருடைய வரைபடம் அப்படிங்கிறது. காலம் வந்து கிமு 31 அப்படின்னு சொல்லி மறைமலை அடிகள் சொல்லியிருக்காரு. கிமு 31 அப்படின்னு மறைமலை அடிகளும், கிமு 1 அப்படின்னு VRR தீட்சிதர் அப்படிங்கிறவரும் சொல்லியிருக்காங்க. இதே கிமு 1லேருந்து 3 வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னு ராஜமாணிக்கனார் வந்து தன்னுடைய ஆராய்ச்சி முடிவில் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக ஊர் பெற்றோர்கள் பற்றிய முழு தகவல்கள் கிடைக்கல. தந்தை வந்து ஆதி பகவானாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மனைவி பெயர் வந்து வாசுகி, மதம் வந்து சமண மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக திருவள்ளுவர் ஆண்டை எவ்வாறு கணக்கிடுவது அப்படின்னா, கொடுக்கப்பட்ட ஆண்டை வந்து 31 கூட்டினா கிடைக்கக்கூடியது தான் திருவள்ளுவர் ஆண்டு. ஏன் 31 கூட்டணும் அப்படின்னா, கிமு 31 அப்படின்னு சொல்கிறோம்ல, கிமு 31 அப்படிங்கிறதால நாம் இப்போ கிபி இதே வந்து நகைச்சுவையாக சொல்லுவாங்க. நம்மளுடைய மாணவர்கள்ட்ட, பள்ளி பருவத்தில் இருந்த மாணவர்கள்ட்ட கேட்கும்போது கிமு என்றால் என்ன, கிபி என்றால் என்ன அப்படிங்கும்போது அவர்கள் சொன்ன விளக்கம் வந்து நகைப்புக்குரியதாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, கிமு அப்படின்னா கிறுக்கு பிடிப்பதற்கு முன், கிபி அப்படின்னா கிறுக்கு பிடிப்பதற்கு பின் அப்படின்னு. இப்போது இதையே பாடப்புத்தகத்தில் மாற்றிட்டாங்க. இனி வரக்கூடிய பாடப்புத்தகத்தில் கிமு கிபிலாம் கிடையாது, பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டுக்கு பின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நாம் காலத்துக்கு தகுந்தது போல் மாற வேண்டியதாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து வினா வந்து கிமு கிபி தான் திருக்குறளில் இருக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் பார்க்கும்பொழுது. அப்போது திருவள்ளுவர் ஆண்டு எவ்வாறு கணக்கிடுவது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறேங்க, எடுத்துக்காட்டு சொல்லும் பொழுது 2025 இதனுடைய திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படின்னா, கிபி கொடுத்துருக்கிற ஆண்டை 31 ஆட் பண்ணோம்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டாக இருக்கும். அப்போ 2025 + 31 2025 31 ஆட் பண்ணணும். ஏன் 31 ஆட் பண்ணணும்? இது கிமு அப்படின்னு சொல்கிறதால. அப்போ ஆட் பண்ணோம்னா 56, 2056 தான் 2025 திருவள்ளுவர் ஆண்டு. அடுத்ததாக தைத்திங்கள் 2ஆம் நாளை வந்து திருவள்ளுவர் தினமாக தமிழக அரசு கொண்டாடி வருது. எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை கூறியவர் யார்னா திருவள்ளுவர். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யார்னா நம்ம திருவள்ளுவர் தான். அடுத்ததாக இவருடைய சிறப்பு பெயர்கள், திருக்குறளுக்கு எவ்வாறு சிறப்பு பெயர்கள் இருந்துச்சோ அதே போல் திருவள்ளுவருக்கும் வந்து சிறப்பு பெயர்கள் இருக்குது. அது என்னென்ன பெயர்னா, சென்னா போதார், நாயனார், வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர்,
பொய்யில் புலவர், முதற் பாவலர், நான்முகனார், மாதானு பாங்கி, பெரு நாவலர், தேவர் அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள். அடுத்தது திருவள்ளுவர் திருக்குறள் தொடர்பான பிற தமிழ் அறிஞர்களுடைய மேற்கோள்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மேற்கோளிலிருந்து ஒரு வினா நமக்கு கண்டிப்பாக வரும். திருக்குறள் தொடர்பான திருக்குறள் தொடர்பான தகவல்கள் ஒரு வினா வரும். இந்த மேற்கோள்கள் வினா ஒரு வினா வரும். மீதி இருக்கக்கூடியது 2 முதல் 3 வினாக்கள் திருக்குறளிலிருந்து நேரடியாக வரக்கூடியது. அப்போது திருக்குறளையும் திருவள்ளுவரையும் யார் யாரெல்லாம் எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று சொன்னது பாரதி. கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை அப்படிங்கிறது பாருங்கள். இது தவறாக இருக்கலாம். ஏன்னா ஒற்றுப்பிழைகள் டைப்பிங் மிஸ்டேக் இருக்கிறதால நாம் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் டைப்பிங்காகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய மெட்டீரியலை. அதனால் அங்கங்கே ஃபஸ்ட்டு எடிஷனுங்கிறதால அங்கங்கே மிஸ்டேக் இருக்கும். அதனால் அன்பு நண்பர்கள் அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கரெக்ஷன் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக இது கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதி. அடுத்தது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. தமிழ்நாடு இதுதான் கம்பேரிசன் பண்ணி படிக்கிறது. தமிழ்நாடு என்று சொன்னது பாரதி. அதையே உலகம் வையகம் அப்படிங்கிறது உலகம் என்று பாராட்டினது யாருன்னா பாரதிதாசன் அவங்க. அடுத்தது இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. நிலம் அப்படிங்கிறதும் உலகத்தை குறிக்கக்கூடியது தான். அப்போது நேரடியாக வையகம் அப்படின்னு சொன்னதும் பாரதிதாசன். நிலத்தே அப்படிங்கிறது எது? வையகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை தான். அப்போ நிலத்தே அப்படின்னு சொல்லி திருக்குறளை பாராட்டியவரும் திருவள்ளுவரை பாராட்டியவரும் பாரதிதாசன் அவர்கள் தான். அடுத்ததாக ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்னும் பழமொழி இந்த திருக்குறளை பெருமையை விளக்குது. இதில் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. ஆளு அப்படிங்கிறது ஆலமரத்துடைய குச்சியும், வேலு அப்படிங்கிறது வேப்ப மரத்துடைய குச்சியும் பல்லுக்கு உறுதியை தரக்கூடியது. அதே போல் நாலும் ரெண்டும் அப்படிங்கிறது எதை சொல்லுதுன்னா, இங்கே நாள் அப்படிங்கிறது நாலடியாரை குறிக்கக்கூடியது, 2 அப்படிங்கிறது திருக்குறளை குறிக்கக்கூடியது. ஏன் 2 என்பது திருக்குறளை குறிக்குது? காரணம் தெரியணுமா? அதான் திருக்குறள் 2 அடிகளால் இருக்கிறதால தான் இதை 2 அப்படின்னு சொல்லி அடைமொழியால் சொல்லுது. அடைமொழியை சொன்னது எது? திருக்குறளை 2 என்ற அடைமொழியால் சொல்கிறது எது? பழமொழி. அதை தான் சொல்கிறோம். ஒரு வினாவை நம்ம படிக்கிறோன்னா ரிவர்ஸ்லேயும் படிக்கணும். நம்ம வினாக்கள் எப்படி வேணாலும் வரலாம். நம்ம நோக்கி வரக்கூடிய அம்பு ஏவுகணைகள் எப்படி வேணாலும் இருக்கும். அதை நம்ம எப்படி சமாளிக்கணுங்கிறதுக்காக தான் சொல்ல வரோம். வினாவை இடமிருந்து வளமாகவும் படித்து பார்க்கணும், வளமிருந்து இடமாகவும் படித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு திருக்குறளை போற்றி இருக்கிறது அவை. வள்ளுவரை உலக புலவர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஜியு போப் அவர்கள். மக்கள் அனைவரும் மக்கட்தன்மை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் தான் திருக்குறள் அப்படின்னு சொன்னது யாருன்னா தனி நாயகம் அவர்கள். மக்கள் அனைவரும் மக்கட்தன்மை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் தான் திருக்குறள் அப்படிங்கிறது தனி நாயகம் அடிகள். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் 3ஆம் வகுப்பிலிருந்து நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். 3ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை பழைய புதிய பாடப்புத்தகத்தை அலசி ஒரு வரி விடாமல் நம்ம சிலபஸுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் கொண்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால் கவனமாக படிங்க. உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா கால்டுவெல் அவங்க. சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் தான் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பி தமிழை பயில தொடங்கினேன் அப்படின்னு மகாத்மா காந்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ அப்படின்னு ஒரு பெரிய பேராகிராஃப் போகும்.
திருக்குறள் வந்து ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ அண்ட் ஸோ ஆன், அது எது வேணாலும் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சிறப்பிச்சு சொன்னது யார் அப்படின்னா திரு வி. கல்யாண சுந்தரம் என அழைக்கக்கூடிய திரு.வி.க. அவர்கள். திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியிராவிட்டால் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொன்னது யாருன்னா கி.ஆ.பெ. விசுவநாதம் அவங்க. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவனன்று உயர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்குரு நீதி அப்படின்னு சொன்னது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. முதுமொழி தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு சொன்னது கவிமணி. எம்மதம் எவ்வினமும் எந்நாளும் சம்மதம் என்று ஏற்கும் தமிழ் வேதம் திருக்குறள் அப்படின்னு சொன்னது சுத்தானந்த பாரதி. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் கருத்து முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் 40 திருப்பாவையில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இதில் மற்ற நூல்கள் நமக்கு இல்லாட்டி போனாலும் இதெல்லாம் நம்மளுடைய பாட புத்தகத்தில் இருந்த தகவல். அதனால தான் மற்ற நூலையும் நம்ம கொடுத்துருக்குறோம். என்ன அப்படின்னா கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாகும் கருத்து வந்து திருக்குறளில் தான் நம்ம வந்திருக்கு. அது இல்லாமல் வேறு எந்தெந்த நூலில் வந்திருக்குன்னா முல்லைப்பாட்டிலையும் வந்திருக்கு, பரிபாடல்லையும் வந்திருக்கு, கார் 40லேயும் வந்திருக்கு, திருப்பாவையிலே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததாக பாடப்புத்தகத்தில் உள்ள பிற தகவல்கள் பார்க்குறோம். விக்டோரியா மகாராணி, அதாவது இங்கிலாந்து அரசி, காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது அப்படின்னா இந்த திருக்குறள் தான் படித்ததாக சொல்கிறாங்க. அடுத்தது ஊக்கமது கைவிடேல் என்னும் ஔவையாரின் ஆத்திச்சூடியுடன் தொடர்புடைய குறள் உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமது கைவிடேல் அப்படின்னு ஆத்திச்சூடியில் வந்து ஔவையார் பாடியிருப்பாங்க. அதற்கு சமமான பொருள் தரக்கூடிய திருக்குறள் எது அப்படின்னா உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அப்படிங்கிற திருக்குறளில் அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்வதை கூறும் இலக்கியம் வந்து ஒரு பாட்டு சொல்லியிருப்பாங்க திருக்குறளில். அந்த காலத்தில் வந்து வணிகர்கள் எப்படிலாம் வந்து நேர்மையாக தொழில் செஞ்சாங்க அப்படிங்கிறது. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படிங்கிற ஒரு திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்னதாக சொல்லியிருக்கிறாங்க. 120வது பாடலா. வேலூரில் இவருடைய பெயரில் வந்து பல்கலைக்கழகம் இருக்குது. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா வேலூரில் இருக்குது. திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார்னா திருக்குறளார் வி. முனுசாமி அவர்கள். திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் வந்து இரா. இளங்குமரனார். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் யார்னா இரா. இளங்குமரனார் அவங்க தான் வழங்கி வராங்க. தமிழில் கலாமுக்கு பிடித்த நூல் எது அப்படின்னா திருக்குறள் அப்படின்னு கலாம் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே வந்து அதாவது அவருக்கு பிற மொழிகள் நிறையா பிடிச்சிருந்தாலும் தமிழில் வந்து அவருக்கு பிடிச்ச நூல் அப்படிங்கிறது திருக்குறள் சொல்லியிருப்பார். அந்த திருக்குறள்லேயுமே அவருக்கு பிடித்த திருக்குறள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறிவற்றாம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் அப்படிங்கிற திருக்குறள் தான் அப்துல் கலாம் ஐயாவுக்கு வந்து பிடித்த திருக்குறளாக சொல்கிறாங்க. அதே போல் தமிழில் வந்து காந்திக்கு பிடித்த நூல்களில் ஒன்று தான் இந்த திருக்குறள். திருவள்ளுவர் பெயரில் வந்து முதல் தமிழ் கணினி 1983 செப்டம்பரில் DCM டேட்டா ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் வந்து உருவாக்கி வெளியிட்டது. உலகிலேயே மிகப்பெரிய இன்பம் என்பது தம் மக்கள் மெய்த்தீண்டல் உயிருக்கு இன்பம் என்று வள்ளுவர் கூறுவதாக சமீபத்தில் மறைந்த பாடல் ஆசிரியர், மிகப்பெரிய சிறந்த பாடல் ஆசிரியர் வந்து முத்துக்குமார் வந்து சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா உலகிலேயே மிகப்பெரிய இன்பம் என்பது தம் மக்கள் மெய்த்தீண்டல் உயிருக்கு இன்பம் அப்படின்னு சொல்லி திருக்குறளை வந்து முத்துக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் அதை எதில் சொல்லியிருக்காருன்னா தான் எழுதிய மகனுக்கு எழுதிய கடிதம் அப்படிங்கிற நூலில் முத்துக்குமார் சொல்லியிருக்காரு. அடுத்தது திருக்குறள் வந்து மரப்பாவை பற்றி கூறுகிறது. அடுத்ததாக திருக்குறள் பற்றி பிற்காலத்தில் வந்த தமிழ் அறிஞர்கள் வந்து நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அது யார் என்ன தலைப்பில் எழுதுனாங்க அப்படின்னு பார்க்குறோன்னா திருக்குறள் தமிழ் மரபுரை அப்படின்னு எழுதுனது இரா. இளங்குமரனார். திருக்குறள் நீதி இலக்கியம்
கா தா திருநாவுக்கரசு அப்படிங்கிறது. அடுத்தது திருக்குறளை இப்போ வந்து போற்றி பாடக்கூடிய நூல்களின் தொகுப்பை வந்து திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது திருக்குறளை வந்து போற்றி பாடப்பட்டது தான். இந்த திருவள்ளுவ மாலையில் வந்து 55 பாடல்கள் 53 புலவர்களால் பாடப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு 2 புலவர் வந்து 2 பாடல் பாடியிருக்கார், மீதி எல்லாமே ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க. அப்போ 55 பாடல்கள் 53 புலவர்களால் பாடப்பட்டது தான் திருவள்ளுவ மாலை. திருக்குறள் தெளிவுரை அப்படின்னு எழுதினது வ.உ.சி. திருக்குறள் விரிவுரை அப்படின்னு எழுதினது திரு.வி.க. திருவள்ளுவர் அப்படின்னு நூல் எழுதினது சோமசுந்தர பாரதியார். திருக்குறள் கதைகள் அப்படிங்கிற ஒரு நூல் தொகுப்பை கொடுத்தது கிருபானந்த வாரியார். திருக்குறள் நடையியல் என்ற நூலை எழுதியவர் ஏ. சுந்தரமூர்த்தி. அடுத்தது பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு வந்து கருவூலமாய் அமைஞ்சிருக்கு. பாவலர் பெருஞ்சித்திரனார் நமக்கு பின்னாடி தலைப்பு இருக்குது, அதுலேயும் பார்ப்போம். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, திருக்குறள் மெய்ப்பொருளுரை வந்து தமிழுக்கு வந்து கருவூலமாக அமைஞ்சுதா சொல்கிறாங்க. அடுத்தது திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு அப்படின்னு நூலை எழுதினது கி.வ. ஜெகநாதன். வள்ளுவம் என்ற நூலை எழுதியவர் வ. சுபமாணிக்கம். வாழும் வள்ளுவம் என்ற நூலை எழுதியவர் வ. சி. குழந்தைசாமி. வள்ளுவர் கண்ட நாடும் காலமும் என்ற நூலை எழுதியவர் தே.பொ. மீனாட்சி சுந்தரம். அடுத்தது திருக்குறள் நடையியல் என்ற நூலை எழுதியவர் இ. சுந்தரமூர்த்தி. அடுத்ததாக திருக்குறள் பற்றிய கவிதை பார்க்குறோம். உரை ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால், தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அப்படின்னு திருக்குறளை கவிதை வடிவில் கொடுத்தது யாருன்னா கவிஞர் அறிவுமதி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் வினைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரைத்தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை இணையில்லை முப்பாலுக்கின் நிலத்தை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இணையில்லை முப்பாலுக்கின் நிலத்தை அப்படின்னு. அது நம்ம இந்த பாடலை வந்து மொத்தமாக பார்த்துருக்குறோம். ஆனால் அங்கே நம்ம 2 வரியில் மட்டும் பார்த்துருந்தோம். முப்பாலுக்கில்லை நிலத்தை அப்படின்னு திருக்குறளை பாராட்டியது யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள்தான். அடுத்ததாக திருவள்ளுவர் சிலையை பற்றிய தகவல். திருவள்ளுவர் சிலை வந்து கன்னியாகுமரியில் அமைச்சிருக்கிறாங்க. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரையில் அமைச்சிருப்பாங்க. இது வந்து இப்போ 1990 வந்து தொடங்கி 1/1/2000 வந்து திறந்து வச்சுருப்பாங்க. பாறையில் இருந்து சிலையின் உயரம் வந்து 133 அடி. அறத்துப்பாலுக்காக பீடம் வந்து 38 அடி. எல்லாமே அந்த அதிகாரத்துக்கு தகுந்தது போல் எல்லாம் அமைச்சிருப்பாங்க. அப்போ அறத்துப்பால் வந்து 38 அதிகாரம் இருக்கிறதால 38 அடியில் இருக்கும். பொருள் மற்றும் இன்பத்துக்கான சிலை வந்து 95. அது ரெண்டுமே சேர்த்து அறத்துப்பாலுக்கு மட்டும் 38 அடியில் இருக்கும். பொருள் மற்றும் இன்பத்துக்காக சிலை வந்து 95 அடியில் இருக்கும். பீடத்தின் உள்ளே வந்து 133 குறளும் பீடத்தின் உள்ளே வந்து 1330 நம்ம அங்கே தப்பாக இருக்கும் 133 அதிகாரம்னு சொல்லியிருக்கலாம். அது வந்து 133 அதிகாரங்களும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உள்ள வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் லாங்குவேஜ்லேயும் இருக்குது, ஆங்கிலத்திலையும் இருக்குது. 3 முதல் 5 டன் வரை எடையுள்ள 3681 கருங்கற்கள் வந்து திருவள்ளுவர் சிலையை கட்ட பயன்படுத்தியிருக்கிறாங்க. வள்ளுவர் சிலை வந்து மொத்தம் வந்து 7000 டன் எடை கொண்டதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பாடப்புத்தகத்திற்கு உள்ளே உள்ள தகவல்கள். கூடுதல் தகவல்கள் பாடப்புத்தகத்துக்கு உள்ளே சில தகவல்கள் இருந்தால் அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று சொன்னது வந்து பரணர் அவங்க சொல்லியிருக்காங்க. திருக்குறளுக்கும் 7 அப்படிங்கிற எண்ணுக்கும் வந்து மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறதா திருக்குறள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா 7 சீர்
முதல் அடியில் 4 சீரும், இரண்டாவது அடியில் 3 சீரும், மொத்தம் ஒவ்வொரு குறளிலையுமே வந்து 7 சீர் அமைஞ்சிருக்கும். 7 என்னும் எண்ணு பெயர் வந்து 8 குறட்பாக்களில் உள்ளது. 7 எண் அப்படி நம்பர்ஸு 7 அப்படிங்கிற ஒரு நம்பரே அவங்க 8 குறட்பாவில் வள்ளுவர் வந்து சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக அதிகாரங்கள் பார்க்குறோம் அப்படின்னா அந்த அதிகாரத்தை வந்து ஆட் பண்ணுறாங்க. 1 + 133 அதிகாரங்கள் சொல்கிறோம்ல, இந்த அதிகாரத்தை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வருது? 1 + 3 + 3 = 7. இந்த இடத்துல நம்ம இது ஈக்குவல்ட்டுன்னு போடணும். இந்த இடத்துல ஈக்குவல் டு 1 + 3 + 3 = 7 அப்படிங்கிறது 7 தொடர்புடையது. அதே போல் குறள்கள் ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து 7 வரும். இது இந்த இடத்துல ஈக்குவல் டு 1 + 3 + 3 + 0 = 7 அப்படிங்கிறது. 7க்கும் திருக்குறளுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது தமிழின் 2 கண்கள் அப்படின்னு தொல்காப்பியத்தையும் திருக்குறளையும் சொல்கிறாங்க. தமிழரின் 2 கண்கள் வந்து தொல்காப்பியமும் திருக்குறளும். தமிழுக்கு கதி அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா கம்பராமாயணமும் திருக்குறளும். இது எளிமையாக சொல்கிறது தான் சொல்லுவாங்க. இந்த கதின்னா என்னன்னா கா அப்படிங்கிறது கம்பராமாயணத்தையும், தீ என்பது திருக்குறளையும் சொல்லும். அதுதான் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எது எது அப்படின்னா கம்பராமாயணமும் திருக்குறளும். அப்போ நம்ம இதுவரைக்கும் பாடத்திட்டத்தில் உள்ளபடி திருக்குறள் தொடர்பான செய்திகள் பாடப்புத்தகத்தின் உள்ளே இருந்தும் பார்த்தோம், பாடப்புத்தகத்துக்கு வெளியில் இருந்தும் பார்க்குறோம். அடுத்தடுத்த காணொலியில் திருக்குறளுடைய அதிகாரங்களை 4 பகுதி 5 அதிகாரமாக நம்ம காணலாம். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.